புதிய ஏற்பாட்டின் செய்தி நெவர் கிவ் அப் அல்ல, கிவ் அப். புதிய ஏற்பாட்டின் செய்தி விடாதீர்கள் முயலுங்கள் என்பதல்ல, முடியவில்லை. புதிய ஏற்பாடு கிருபை என்பதே முயற்சி செய்கிறவர்களுக்கு அல்ல, முயற்சியை கைவிடுகிறவர்களுக்கு. இப்போ நோவாவை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நோவாவுக்கோ அவ்வளோ பெரிய உலகத்தில் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிருபை யாருக்கு கிடைக்கிறது? இதை நான் பேச போகிறேன். கிருபை வித்துக்கு கிடைக்கிறது. கை தட்டு கொண்டு வரும். ஆமென். எனக்கு கிருபை கிடைத்திருக்கான, நான் வித்தா இருக்கிறேன். எஃபர்ட்டே இல்லாத ஒரு பிளெஸ்ஸிங். காரணம் நான் வித்து. புரிந்து கொள்ளுங்கள். மறுபடி ஏதாயிலும் செய்து கடவுளை சந்தோஷப்படுத்த வேண்டும் முயற்சி எடுக்காதீர்கள். ரொம்ப போய் பேசுறவன் 2 நாள் உண்மை பேசிட்டான்னா என்ன சொல்லுவேன்? திருந்திட்டேன். இல்லப்பா, ஐ நோ ஹிம். அப்படி வரோம். நமக்கே அவன் நல்லவனா இருந்தாலும் அவனை பற்றி ஒரு படம் இருக்கு. அப்படித்தான் நம்ம போய் நல்லவன் பிதாட்ட அவர் சொல்லுவாரு, உனக்கு எனக்கு ஒன்ன தெரியும், விட்டு. இப்பொழுதும் நாம் அறியப்பட்டிருக்கிறோம், நன்றாய் அறியப்பட்டிருக்கிறோம். பைபிள் சொல்கிறது, நாம் திரும்பி வராமல் அகலுகின்ற காற்று என்று அவர் அறிவார், நாம் மண் என்று அவர் நினைவு கூறுகிறார். நம்மை வலிமை உள்ளவர்களாய் காட்ட முயற்சி எடுக்காதிருங்கள், அங்கேதான் உங்கள் தோல்வி ஆரம்பமாகிறது. புதிய ஏற்பாட்டின் செய்தி நெவர் கிவ் அப் அல்ல, கிவ் அப். புதிய ஏற்பாட்டின் செய்தி விடாதீர்கள் முயலுங்கள் என்பதல்ல, முடியவில்லை. புதிய ஏற்பாடு கிருபை என்பதே முயற்சி செய்கிறவர்களுக்கு அல்ல, முயற்சியை கைவிடுகிறவர்களுக்கு. ஆமென். ஒருத்தர் நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான், நீங்க படகை வச்சுட்டு வாப்பான்றீங்க. இல்ல நான் நீச்சல் தான் அடிப்பேன்னா அடிச்சுக்கிட்டாரு. யாருக்கு அப்ப படகு? முடியல சார் பாருங்க, அவனுக்கு தான் படகு. அல்லேலூயா. அவன் உலகத்தோற்றுக்கு முடியாது ஆயத்தம் பண்ணப்பட்ட ரட்சண்யம். என் அன்புக்குரியவர்களே, இப்ப இந்த இடத்துல நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. ஏன் கிருபை கிடைத்தது? அடுத்த வசனத்தை வாசிப்போம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவாவோட வம்ச வரலாறு பாருங்க. கிருபன் ஒண்ணு எங்க வராரு? அவ்வளவுதான் மேட்ரு. வம்ச அங்கதான் இருக்கு கிருபை. நான் எங்கெங்கே தேடி பார்த்தேன். இவர் இந்த இடத்துல இவர் சீடுன்னு ப்ரூவ் பண்றதுக்கு, பட் ஐ டிட் நாட் கெட் இட். ஆனால் இதுக்குள்ளே போகும்போது தெளிவாக கடவுள் சொல்கிறாரு, நோவாக்கு ஏன் கிருபை கிடச்சிச்சுன்னா, முதல் வம்ச வரலாறு சொல்கிறேன் கேளுன்றார். கையை தட்டு. சார் இவனுக்கு ஏன் கிருபை கிடச்சின்னு பேசுங்க, வரலாறே கேளுறா. ஜஸ்ட் எனக்கு ஏன் கிருபை கிடச்சின்னு நீங்கள் பேசுங்கன்னா அவர் வரலாறு தான் பேசுவார். ஆதியிலே எனக்குள்ளே அவன் இருந்தான், அதான் வரலாறு. ஆமாம். நீங்கள் போய் முந்தா நேரத்து ஃபாஸ்டிங்கை போட்டேன், இந்த பேச்சை பேசக்கூடாது. ஆமாம், பேசக்கூடாது. அவர் ஆமாம் சப்புன்னு அடித்து கபிரியர் வெளியே அனுப்பிச்சுட்டு போயிடான். ஒருத்தன் அழுகிறான் வேகமா, ஐயா நான் திருந்திட்டேன்றான். அவன் பேர் என்ன? பார்வோன். உடனே அழுகையை பார்த்து இவனே அழுதுட்டான். யாரு? மோசே. சொல்லிட்டு ஐயா அவன் திருந்திட்டான் என்றான் அப்படின்றாரு. என்ன சிரிக்கிறீ அப்படின்றாரு. என்னங்க அழுகிறான்ன்றாரு. நாளைக்கு அவன் மறுபடியும் இருதயம் கடினப்படுவான்றார். God knows past and present and future. You may be blameless in past, but you don't know about your future, but God knows. God knows. நல்ல நீதிமானான மனைவி வேணும் அப்படின்னு கேட்பான். நீதிமானான கணவன் வேணும் நான் கேட்பேன். பாஸ்ட்லயா ஃபியூச்சர்லன்னு கேட்பேன். கையை தட்டு. புரிஞ்சவே மாட்டோம். பயங்கரமான சத்தியங்க இது, பயங்கரமான சத்தியம். ஒரு பொண்ணு எனக்கு நல்ல நீதிமானான மாப்பிள்ளை வேணும்னு நான் கேட்பேன். பாஸ்ட்லயா ஃபியூச்சர்னு கேட்பேன். நீதிமானா பாஸ்ட் தானே? இல்ல ஃபியூச்சர்னு ஒன்று இருக்குல்ல. பாஸ்ட்ல நல்லவனா இருந்து ஃபியூச்சர்ல கெட்டவனா இருந்தா அப்படி யோசிக்கவில்லை நாங்க.
நீங்க எல்லாம் நீதிமான்றது பாஸ்ட மட்டும் வச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா கடவுள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவர் ஃபியூச்சரை பார்ப்பாரு. இல்ல பாஸ்ட்ல மட்டும் நீதிமானால் போதும் அப்படின்னா கொடுத்துருவாரு. அவன் கல்யாணம் பண்ணி அடுத்த மாசத்துல கூட துன்மா இருக்குன்னா மாற வாய்ப்பு இருக்கு. அப்ப ரெண்டு ஆப்ஷன், பாஸ்ட்ல கெட்டவனா இருப்பான், ஃபியூச்சர்ல நீதிமானா இருப்பான். இன்னொருத்தர் பாஸ்ட்ல நல்லவனா இருப்பான், ஃபியூச்சர்ல கெட்டவனா இருப்பான். எது வேணும்? ஏயா பியா? புத்திசாலி பிஏ தான் ஸ்விட்ச் பண்ண. கையை தட்டுங்க. The matter is future. The important thing is future, not the past. புரியுதா உங்களுக்கு? ஆனால் தேவன் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் முழுவதையும் பார்க்கிறார். அப்ப அவன் அழுகும்போது தேவன் அதை நம்பல. ஏன்னா கடவுளுக்கு நம்மள தெரியும். செயல்களின் அடிப்படையில் பார்க்கிறவர் அல்ல அவர், உறவின் அடிப்படையில் பார்க்கிறவர். நோவாவுக்கு என்ன கிடைச்சிச்சு? கிருபை கிடைச்சிச்சு. ஏன் கிருபை கிடைச்சிச்சு? வம்ச வரலாறு கேளு. ஏனென்றால் வித்து அங்கே சம்பந்தப்பட்டிருக்கு.